Hello students, இன்னைக்கு எக்ஸசைஸ் 30.2ல இருக்க ரிமைனிங் சம்ஸ் பார்த்துடலாம். போன வீடியோவில் தேர்ட் சம்மில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ தேர்ட் சம்மில் இருக்கிற செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் தான் இங்கே ஃபஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குன்னா சைன் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இதான் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அடுத்து f dash of x எழுதிடலாம். f dash of x is equal to limit h tends to 0 sin of x plus h by x plus h minus sin x by x the whole divided by h of into x plus h இதான் வரும். இதே algebra of limits வந்து நம்ம பண்ணுறோம். algebra of limits வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா limit h tends to 0 வந்துடும். x cross multiply பண்ணுறோம். அப்போ into x into sin of x plus h வரும். minus sin x into x plus h வரும். divided by hx into x plus h. next step என்ன ஆகும்னா limit h tends to 0. இது sin of a plus b ஃபார்மெட்டில் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப sin a cos b plus cos a sin b அந்த ஃபார்மெட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப இது என்னவாகும்னா sin of x cos h plus cos x sin h இது வரும். மைனஸ் போட்டு இந்த வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஹெச் சைன் எக்ஸ் இது வரும். the whole divided by hx into x plus h வரும். இப்போ நியூமரேட்டரில் 4 வேல்யூஸ் இருக்குது, டினாமினேட்டரில் வேல்யூ இருக்குது. இதை நம்ம பிரித்து எழுதி லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 x sin x x sin x cos of h minus 1 by h into 1 by x plus h plus x cos x by x limit sin h by h இங்கே லிமிட்டுக்கு h tends to 0 போட்டுடலாம். அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லிமிட் h tends to 0 1 by x plus h minus sin x by x limit x tends to 0 1 by x plus h வந்துடும். ரொம்ப குழம்பிக்காமல் இது மட்டும் பண்ண நோட் பண்ணுங்க. இந்த x plus h வந்து 4 இதுலேயுமே வந்துடுது. 1 2 3 இந்த 3 டேர்ம்ஸில் வந்துடுது. இப்படி வரப்போ என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 4 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டேர்ம் இதை வந்து எடுத்து எழுதிடுறோம். ரெண்டாவது வந்து இந்த டேர்ம் அதையும் எடுத்து இங்கே எழுதிடுறோம். மூணாவது வந்து இந்த டேர்ம் இது ரெண்டையும் எடுத்து காமனாக எடுத்து நம்ம தனியாக சைன் எக்ஸ் வச்சு எழுதியிருக்கோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா x sin x limit h tends to 0 cos h minus 1 இங்கே இருக்குது. என்ன பாருங்க, cos h minus 1 இருக்கு. அந்த cos h minus 1 என்னவா மாறுதுன்னா 2 sin square h by 2 மாறுது. divided by h வரும் plus x cos h போட்டு லிமிட்டை போட்டு வேல்யூ இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாமே ஒன்றா மாறிடும். இது ஒன்றா மாறுறப்ப இங்கே என்ன வரும்னா x cos x by x வரும். மைனஸ் ஆஃப் மூணாவது டேர்மில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ sin x by x ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 நம்ம பண்ண போகிறோம். மல்டிப்ளை பை 4 பண்ணுறப்ப இப்படி வரும், டிவைட் பை 4 பண்ணுறப்ப இப்படி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம அழகாக பிரித்து எடுத்து எழுதலாம். இன்னொரு ஹெச் தேவைப்படுறதுனால மல்டிப்ளை பை ஹெச்சும் டிவைட் பை ஹெச்சும் பண்ணிக்கிறேன். டிவைட் பை ஹெச் வந்து ஹெச் ஸ்கொயராக மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் சைன் எக்ஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஏன்னா மைனஸும் நம்ம லிமிட்டுக்கு வெளியே எடுத்து எழுதிடுறோம். நெகட்டிவ் சிம்பிள் வெளியே போயிடுதா. நெகட்டிவ் சிம்பிள் வெளியே போனதுக்கப்புறமா இங்கே 1/2 மட்டும் வரும். அதுக்கப்புறம் இன்ட்டு 0 வரும் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த டேர்மை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு எல்சிஎம் எடுத்து பண்ணுறோம். எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன வேல்யூவாக மாறுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வருது. இதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4க்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 4ல் டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் tan x ஸ்கொயர் f of x வந்து என்னவா இருக்குன்னா tan ஸ்கொயர் எக்ஸாக இருக்கு. இதில் f dash of x என்ன வரும் பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் x plus h minus tan ஸ்கொயர் x by h வரும். இந்த நியூமரேட்டர் என்ன ஃபார்முலா இருக்குன்னா a plus b into a minus b ஃபார்முலா இருக்குது. a square is equal to b square. அதை சால்வ் பண்ணுறப்ப a plus b into a minus b கிடைக்குமா, அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா tan of x plus h into tan x ப்ளஸ் நடுவில் போட்டுக்கோங்க மல்டிபிள் பை tan of x plus h minus tan x வரும். the whole divided by h போட்டுக்கோங்க. இந்த tan வந்து நம்ம sin by cosன்னு சொல்லி எழுதலாம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி மாற்றிடலாம். sin of x plus h by cos of x plus h plus sin x by cos x. இந்த வேல்யூ எப்படி மாறுதுன்னா அதே மாதிரி தான் sin of x plus h by cos of x plus h minus sin x by cos x. இப்படி போட்டு the whole divide போட்டு h போட்டுக்கோங்க. இங்கே இன்னும் நோட் பண்ணணும் நீங்கள்,
நம்ம இன்னும் ஈக்குவல் டு போட்டு லிமிட் எடுத்து எழுதவே இல்லை. லிமிட் போட்டுடலாம். லிமிட் h tends to 0 வரும். இங்கேயும் லிமிட் h tends to 0. இங்கே என்ன வரும்னா லிமிட் h tends to 0 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறப்ப ஆன்சர் என்னவா மாறுதுன்னா sin of x plus h into cos x plus cos of x plus h into sin x. இது ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு. ரெண்டாவது என்ன வருதுன்னா sin of x plus h into cos x minus cos of x plus h into sin x the whole divided by h into cos square x cos square of x plus h கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிமிட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ண லிமிட் h tends to 0 இருக்கும். இந்த டேர்ம் பாருங்க, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin of a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும்னா sin of x plus h plus x வரும். அப்போது அது 2x plus h மாறிடுது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இருக்கிறதையுமே அதே மாதிரி sin of sin of a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு sin x கிடைக்கும். divided by denominator அப்படியே எடுத்து எழுதிடலாம். h into cos square x cos square of x plus h. இப்போ லிமிட் ஒவ்வொரு டேர்மில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப 1 by cos square x வெளியே வரும். லிமிட் h tends to 0 sin of 2x plus h ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்குது. அடுத்து லிமிட் h tends to 0 sin h by h செகண்ட் டேர்மாக இருக்குது. தேர்ட் டேர்ம் வந்து லிமிட் h tends to 0 1 by cos square x plus h இருக்குது. ஹச்சுக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 1 by cos square x இருக்கும். அதுக்கப்புறம் sin 2x வரும். இந்த டேர்ம் ஃபுல்லாமே ஃபார்முலா படி 1 மாறிடும். அதுக்கப்புறமா மூணாவது டேர்மில் வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறப்ப 1 by cos square x கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2 sin x cos x கிடைக்கும். எங்கே இந்த 2 sin x cos x வந்துச்சுன்னா இந்த sin 2x தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா into 1 by cos square x into 1 by cos square x இருக்கு. இந்த cos x இந்த cos x கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த sin x by cos x இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து 2 tan x மாறிடும். இந்த 1 by cos square x வந்து சால்வ் பண்ணுறப்ப secant square x மாறுது. இதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இங்கே செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan of 2x plus 1 கொடுத்துருக்காங்க. இந்த tan of 2x plus 1 தான் இங்கே f of x இருக்குது. f of x இப்படி இருக்கிறப்ப f dash of x வந்து என்னவா இருக்குன்னா
tan of 2x plus 2h plus 1 minus tan of 2x plus 1 இது இருக்கு. the whole divided by h வரும். இதில் டேனுக்கு வர சைன் பை காஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ண என்ன வரும்னா சைன் ஆஃப் 2x plus 2h minus 1 by cos of 2x plus 2h minus 1 minus sin of 2x plus 1 by cos of 2x plus 1 வரும். the whole divided by h வந்துடுது. இதை ஐசிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா sin of 2x plus 2h plus 1 into cos of 2x plus 1 இது ஃபஸ்ட் டேர்ம் ஆகுது. செகண்ட் டேர்ம் cos of 2x plus 2h minus 1 into sin of 2x plus 1 வருது. the whole divided by h into cos of 2x plus 2h minus 1 into cos of 2x plus 1 வருது. இங்கே எல்லாத்துலேயுமே லிமிட் போட்டுடலாம். limit h tends to 0, limit h tends to 0, limit h tends to 0. ஏன்னா இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எது இருக்கிறதுனால h tends to 0 இந்த 3 ஸ்டெப்லையுமே வரும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா limit h tends to 0 sin of 2x plus 2h plus 1 minus 2x minus 1 வருது. the whole divided by h into cos of 2x plus 2h plus 1 cos of 2x plus 1 கிடைக்கும். டினாமினேட்டர் வந்து பழைய ஸ்டெப்லேருந்து அப்படியே தான் இருக்குது. நியூமினேட்டர் தான் என்ன ஃபார்மெட்டில் மாறுதுன்னா சைன் ஆஃப் a மைனஸ் பி அந்த ஃபார்முலாவில் மாறுது. அப்படி மாறுறப்ப லிமிட்டை தனித்தனியாக அப்ளை பண்ணிடலாம். limit h tends to 0. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டேர்ம் வரும். அது என்ன டேர்ம்னா 1 by cos of 2x plus 1 limit h tends to 0 sin of 2h by வெறும் h இருக்க இங்கே மல்டிபிள் பை 2 அண்ட் டிவைட் பை 2 பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன வரும்னா 2 into limit of h tends to 0 1 by cos of 2x plus 2h plus 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 by cos of 2x plus 1 வருது. multiply by 2 multiply by 1 by cos of 2x plus 1 வருது. இதை சால்வ் பண்ணுறப்ப 2 by cos of 2x plus 1 ரெண்டு cos of x plus 1 இருக்கா இது ஸ்கொயராக மாறிடும். 1 by cos வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற அந்த ரெசிப்ரோக்கல் சீக்கனோட ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால இதில் வேல்யூ என்ன ஆகுதுன்னா 2 சீக்கன் ஸ்கொயர் 2x plus 1 மாறுது. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 5 பார்த்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 5ல் வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2x கொடுத்துருக்காங்க. இதுக்கு f dash of x என்ன வரும்னா sin of root of 2x plus 2h minus sin of √2 of
எக்ஸ் இது வந்து ஹோல் டிவைடட் பை ஹெச் வரும். இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா sin c மைனஸ் sin d இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆன்சர் 2 ஆஃப் sin ஆஃப் c மைனஸ் d பை 2 cos ஆஃப் c மைனஸ் d by 2 இந்த ஃபார்முலா வரும். c plus வரும். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா f dash of x is equal to 2 sin of root 2x plus 2h minus root 2x by 2 வருது into cos of root 2x plus 2h minus root 2x by 2 வருது. the whole divided by h இருக்கு. வெறும் h மட்டும் இங்கே இல்லை, எப்படி இருக்குன்னா 2h plus 2x minus 2x இருக்கு. இந்த வேல்யூ வர்றதுக்கு நம்ம ஃபார்முலாவை மட்டும் தான் நியூமரேட்டரில் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி லிமிட் எவாலுவேட் பண்ணணும்னா டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2x plus 2h minus root of 2x by 2 இந்த வேல்யூ தான் நமக்கு டினாமினேட்டரில் இருக்கணும். இந்த வேல்யூ டினாமினேட்டருக்கு வரணுன்றதுக்காக நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா லிமிட் எடுத்து அது போகிறேன். லிமிட் h tends to 0 2 into நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் 2 sin of root 2x plus 2h minus root 2x by 2 cos of root 2x plus 2h minus root 2x by 2 இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்கு. டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ வந்து இந்த டினாமினேட்டர் இருக்க இந்த வேல்யூவை 2 தடவை ரூட் வச்சு எழுதுகிறேன். அப்படி எழுதுகிறப்ப என்ன மாறுதுன்னா by root 2x plus 2h minus root 2x multiplied by root of 2x plus 2h plus root 2x இது வருது. இப்போ டினாமினேட்டர் இருக்க வேல்யூவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ண போகிறேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் h tends to 0 to multiply by 2 sin of root 2x plus 2h minus root 2x by 2 into cos of root 2x plus 2h minus root 2x by 2 the whole divided by 2 multiply பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து அதை டிவைட் பண்ணி எழுதுகிறேன். உள்ளே என்ன வேல்யூ வரும்னா root of 2x plus 2h minus root 2x அதுக்கப்புறமா root of 2x plus 2h plus root 2x வருது. இந்த ரெண்டு வேல்யூவும் உள்ள வரும். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்த ரீசன்னால அடுத்து நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா
limit h tends to 0, இந்த 2 cancel ஆகும், cancel ஆகிட்டு sin of root 2x plus 2h minus root of 2x by 2 the whole divided by root 2x plus 2h minus 2x root of 2x by 2. இது ஃபர்ஸ்ட் வேல்யூவாக இருக்குது. செகண்ட் வேல்யூ என்னதுன்னா limit h tends to 0, 2 cos of root 2x plus 2h minus root 2x by 2 divided by root 2 of 2x plus 2h plus root 2x. இது வருது. இதில் லிமிட் அப்ளை பண்ணி ஹச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னா இது இது ஒரு ஃபார்முலா இல்லையா, இது ஃபுல்லு ஃபார்முலானால இது 1 மாறிடுது. மல்டிபிள் பை ரெண்டாவது டேர்ம் அப்ளை பண்ணுறப்ப 2 cos of root 2x by 2 root 2x வருது. அதாவது இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, பிகாஸ் மேலே வந்து ப்ளஸ் தான் போட்டிருந்தோம். சி ப்ளஸ் டி இது 2 கேன்சல் ஆயிரும். ஃபைனல் ஆன்சர் வந்து cos of root 2x by root 2x. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5 போயிடலாம். இந்த ப்ராப்ளம் 5ல் இருக்கிற செகண்ட் ஒன் என்ன f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to cos of root x. இதில் f dash of x அடுத்து பண்ண போகிறோம். f dash of x is equal to cos of root of x plus h minus cos of root x divided by h. இதில் என்ன ஃபார்முலா வரும்னா cos c minus cos t, இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இது அப்ளை ஆகிறப்ப ஃபைனல் ஆன்சர் -2 sin of c plus d by 2 வரும் இன்டூ cos of c minus d by 2 வரும். இதை அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் என்னவா மாறுதுன்னா இங்கே லிமிட் எழுதிக்கலாம், h tends to 0. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா படி அடுத்த லிமிட் அப்ளை பண்ணுறப்ப limit h tends to 0, -2 sin of root x plus h plus root x by 2 into sin of root of x plus h minus root x by 2 வருது. இதான் நியூமரேட்டா. டினாமினேட்டரில் பை h இருக்கும். சாண்ட்விச் தியரம் படி எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது root of x plus h divided by root x by 2. இது தேவைப்படுது. இந்த வேல்யூ இங்கே நியூமரேட்டரில் இருக்கா? இது கிடையாது. ஆனால் இந்த வேல்யூ அதானே, ஆனால் டினாமினேட்டரில் அதே வேல்யூ இருக்கணும். அது இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூவை டினாமினேட்டரில் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பை 2 பண்ணுறேன், டிவைட் பை 2 பண்ணுறேன், அடுத்து மல்டிபிள் பை ஒரு வேல்யூ நான் பண்ண போகிறேன்.
அது என்னதுன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் தான் அடிச்சிடுறேன். லிமிட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லிமிட் h tends to 0 sin of root 2x plus h minus root x by 2 இது நியூமரேட்டரில் வந்து நிற்கிது. பை டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ரூட் எக்ஸ் பை 2 வந்து நிற்கிது. அடுத்த லிமிட் என்ன பண்ணுறோம்? லிமிட் h tends to 0 minus sin of root of x plus h plus root x by 2 இருக்குது. The whole divided by root of x plus h plus x வரும். இதில் h tends to 0 நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ சேமாக இருக்குது. அதனால் இது ஃபுல்லு 1 ஆயிரும். 1 மல்டிபிள் பை மைனஸ் சைன் ஆஃப் ரூட் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ் வரும். இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ் சைன் ரூட் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ். இதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.